நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாட்ட இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இயக்குனர் பாங் ஜூஹோ டைரக்ட் பண்ணியிருக்கிற மிக்கி 17 ஆங்கில திரைப்படத்தோட விமர்சனம். பாரசைட் படத்துக்காக ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண இயக்குனர் பாங் ஜூஹோ டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படம் மிக்கி 7 அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த கதை ஃபியூச்சர்ல நடக்குது. 2054ஆம் ஆண்டுல நடக்குது. கதையின் நாயகன் மிக்கி தன்னோட ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எக்கச்சக்கமா கடன் வாங்கி அதை திரும்ப கட்ட முடியாத நிலைமையில இருக்காரு. அவங்களுக்கு கடன் கொடுத்தவன் ஒரு பெரும்புள்ளி. இந்த பூமியில நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். சரி, அப்ப இந்த பூமியை விட்டே வெளியே போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிஃபல்ஹைம் அப்படிங்கிற பிளானட்டுக்கு ஒரு எக்ஸ்பெண்டபிளா போறதுக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்றாரு ஹீரோ மிக்கி. அதாவது வாழ்றதுக்கு தகுதியான இடமா இல்லாம பூமி மாறிட்டு இருக்கிறதால வேற ஒரு பிளானட்டுக்கு போய் அங்க காலனைஸ் பண்றதுக்கும், அந்த இடம் மனுஷங்க சர்வை பண்றதுக்கான இடமா இருக்கா, அங்க ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கும், அங்க விவசாயம்லாம் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்குமான ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச்சுக்கான பொருட்களை கொண்டு வர்றதுக்கும் சில ரிஸ்கியான விஷயங்களை பண்ணுறதுக்கும், அதாவது உயிரை பணயம் வச்சு சில ரிஸ்கியான விஷயங்களை பண்ணுறதுக்குமான ஆட்கள் தான் இந்த எக்ஸ்பெண்டபிள். செந்தில் காமெடியில் சொல்ற மாதிரி கடல்ல இறங்கி கப்பலை தள்ளுற வேலை தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த எக்ஸ்பெண்டபிள் எல்லாருமே குளோனிங் செய்யப்பட்ட டிஸ்போசபிள் ஒர்க்கர்ஸ். அவங்க இறந்து போய் 20 மணி நேரத்துக்குள்ள திரும்பவும் அவங்களோட ஹியூமன் பாடியை ரீப்ரிண்ட் பண்ண முடியும். அவங்களோட மெமரிஸ், பர்சனாலிட்டி ட்ரைட் எல்லாமே ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அவங்க திரும்ப அவங்க பாடியை பிரிண்ட் பண்ண பின்னால அதை அவங்களோட மூளைக்குள்ள ரீஇம்ப்ளான்ட் பண்ண முடியும். பூமியில தடை செய்யப்பட்ட இந்த ஹியூமன் பிரிண்டிங் டெக்னாலஜியை, இந்த குளோனிங் முறையை நிஃபல்ஹைம் கிரகத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, மிக்கி ஒவ்வொரு முறையும் செத்த பின்னால மிக்கி 2, மிக்கி 3ன்னு திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்றாங்க இல்லையா? அப்படி மிக்கி 17 இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவன் உயிரோடு இருக்கும்போதே மிக்கி 18 பிரிண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரே சமயத்துல 2 மிக்கி இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள உடனே அழிச்சிடணும். அதுக்கு பேரு மல்டிபிள்ஸ். இப்போ இந்த 2 மிக்கிக்குமே அவங்க தான் உயிரோட வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. 2 பேரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கொலை பண்ண கூட ட்ரை பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மிக்கி 17 என்கிற மிக்கி 18 படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் அட்டகாசமான வேர்ல்ட் பில்டிங், அந்த உலகத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கெனத் மார்ஷல் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவருக்கு கீழே வேலை பார்க்குற வேற வேற கேரக்டர்ஸ், அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், ஹீரோ ஒரு எக்ஸ்பெண்டபிள் ஆகிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய ட்ரைனிங் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப சவுண்டாக இருந்தது. அந்த வேர்ல்ட் பில்டிங்கான அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபின்னு எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அடுத்ததா இந்த படம் நெடுக வரக்கூடிய பிளாக் காமெடி அங்கங்கே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆரம்பத்தில் அவர் ட்ரைனிங் எடுக்கும்போது வரக்கூடிய காட்சிகளை குறிப்பிட்டு சொல்லலாம். இங்கே ஒரு ஃப்ரோஸான கரித்துண்டு மாதிரி கிடக்கிறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லேப்ல ஒரு தவளையை டார்ச்சர் பண்றதுக்கு தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றது, எக்ஸ்பெண்டபிளுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன் அப்படின்னு சொல்றது, நல்ல வேளை என் பேக்ல இருக்க கட்டியை பத்தி அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுன்னு சில வசனங்களை சொல்லலாம். கிரீப்பர் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சரை பத்தி பேசும்போது மனுஷங்க மட்டும் தான் போய் சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரியான வேற சில காட்சிகளும் ரசிக்கும்படி இருந்தது. மிக முக்கியமா இந்த படம் முழுக்க வரக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் செக்டர் விஷயங்கள் தான் ஒரு பிளாஸ்டா இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கேரக்டராகவே வச்சு இந்த படம் முழுக்க வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த ஆளையும் அந்த அவரோட முட்டாள்தனமான பேச்சுக்களையும் சீனுக்கு சீன் உரின்னு உரிச்சிருக்காங்க. விசாரணை கூப்பிடுறப்ப கூட ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் an invitation from this committee அப்படின்னு சொல்றது, we will have a planet with pure humans of white race அப்படின்னு சொல்றது, stand tall on your failures like me அப்படின்னு பெருமையா சொல்றது, am I just a uterus to you அப்படின்னு கை கேட்கிறப்போ அந்த ஆளோட ரியாக்ஷன், மனைவி சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்றது, என்ன எதுன்னே தெரியாம என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பேசுறதுன்னு அந்த கேரக்டர்ல பண்ணியிருக்கிற மார்க் ரஃபலோ வேற அளவுல நடிச்சிருக்காரு. ஒரு கேரிகேச்சர் மாதிரியான கதாபாத்திரமா இருந்தாலும் கார்பெட்டர் மூவ் பண்ணிட்டு ஷூட் பண்ண சொல்றது உட்பட அவரோட மனைவியா நடிச்சிருக்கிற டோனி காலட்டும் சிறப்பா பண்ணியிருக்காங்க. மிக்கி அப்படிங்கிற டைட்டில் ரோல்ல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு ராபர்ட் பேட்டின்சன். சாஃப்ட் ஸ்போக்கனா, லவ்வபிளா, ரொம்ப லாயலான மிக்கி 17ஆவும், செல்ஃப் சென்டர்டான கோபக்கார மிக்கி 18ஆவும் அந்த 2 ரோல்லையும் சப்டிலா அதே சமயம் சூப்பரான ஒரு டிஃபரன்ஸை காட்டியிருக்கிறாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற நவோமி ஆக்கியும் செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டே முட்டாள், இங்க நாம தான்டா ஏலியன் சொல்லக்கூடிய அந்த கெனத் மார்ஷலை பார்த்து பேசக்கூடிய அந்த சீன்லாம் செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அற்புதமா நடிச்சிருக்காங்க. மிக்கியை ஷேர் பண்ணிக்க, பங்கு போட்டுக்க விருப்பம் இல்லாம காயை கன்வின்ஸ் பண்ற அந்த கேரக்டர்ல அவங்களோட பொசசிவ்னஸையும், படம் முழுக்கவே மிக்கியை அந்த நாஷா அப்படிங்கிற கேரக்டர் எப்படி கேர் பண்றாங்க, எப்படி அவருக்காக ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. இதுக்கு முன்னால எத்தனையோ தடவை செத்துட்ட, இப்ப சாகிறதுக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்கும்போது மிக்கி கேரக்டரோட பதில், கடைசியில இந்த கிரியேச்சர் கிட்ட பேசுற சீன், சின்ன வயசுல நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி 2 மிக்கியும் பேசிக்கிற சீன், வேற சில காட்சிகள்ல எமோஷனும் ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படம் பல விஷயங்கள்ல ரொம்பவே கன்வென்ஷனலா தான் இருக்கு. இந்த படத்தோட நரேட்டிவ் ஃப்ளோவும் ஃபெமிலியரா தான் இருக்கு. அதாவது அந்த ஹியூமன் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தவிர
படத்துல நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பார்த்த மாரி தான் இருக்கு. இந்த படத்தோட பிரைமைஸ் கூட வந்து இதுக்கு முன்னாலே சோர்ஸ் கோட், எட்ஜ் ஆஃப் த டுமாரோ மாரி நிறைய படங்கள நம்ம பார்த்ததா தான் இருக்கு. இன்ஃபாக்ட் அந்த படங்கள்ல இந்த விஷயங்கள் இன்னும் பெட்டரா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும். அதேபோல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படமாவும் பார்த்தீங்கன்னா, இத விட பெட்டராவும், போல்டாவும், இன்ட்ரஸ்டிங்காவும் வேற நிறைய படங்கள் வந்திருக்கு. பாங் ஜூன் ஹோ அவர்களோட படங்கள்ல எப்பவுமே ஏதாவது ஒரு அரசியல் பேசியிருப்பாரு. முக்கியமான விஷயங்கள பேசியிருப்பாரு. அந்த மாரி இந்த படத்திலயும் கல்ட் மென்டாலிட்டி பத்தியும், கேபிட்டலிசம் பத்தியும், அதோட எக்ஸ்ட்ரீம் பத்தியும் அண்ட் காலனைசேஷனுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஆனா அது எதுவுமே ரொம்ப அழுத்தமா இல்லாத மாரி தோணுச்சு. பாங் ஜூன் ஹோ அவர்களுடைய முந்தைய படங்கள்ல இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் இந்த படத்துல இல்லையோன்னு தான் தோணுச்சு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பல ஜானர்களோட பிளெண்டா தான் இருக்கு இந்த கதை. டிஸ்டோபியன், பிளாக் காமெடி, சயன்ஸ் ஃபிக்ஷன், அப்புறம் பொலிட்டிக்கல் செட்டர்னு இந்த எல்லா ஜானருமே உள்ள இருக்கு. ஆனா அதுல டார்க் காமெடி மட்டும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறதால, மத்த எல்லா ஜானர் விஷயங்களும் இந்த கதையோட சீரியஸ்னஸே கூட கொஞ்சம் டைல்யூட் ஆகி போயிருக்கு. அதேபோல அந்த காமெடியும் கூட நிறைய இடங்கள்ல பெருசா ஒர்க் ஆகல. அண்ட் மரணத்தை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள், காய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போனதை பத்தி ஃபீல் பண்ணி பேசுறது, ஒரு சைக்கோவோட மல்டிபிள்ஸ் பத்தின ஃபிளாஷ்பேக்னு வேற சில விஷயங்கள் பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாம கடந்து போயிடுது. சில முக்கியமான மொமெண்ட்ஸே பிரெடிக்டபிளா இருக்கக்கூடிய இந்த கதையில கடைசியில மிக்கி 18 என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே யூகிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதத்திலையும் ரொம்ப யூசுவலா இருந்ததால அது பெருசா எஃபெக்டிவா இல்லாம முடிஞ்சு போயிடுச்சு. மொத்தத்துல இந்த மிக்கி 17 திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஓகேவான சோசியல் செட்டையர். பெருசா எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாம போனீங்கன்னா கண்டிப்பா டீசென்ட்டான ஒரு என்டர்டெய்னரா இருக்கும். ஒரு தடவை பார்க்கலாம். நீங்க பாங் ஜூன் ஹோ அவர்களுடைய ஃபேனா இருந்தீங்கனாலோ, இல்லன்னா வந்து நீங்க ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன சயன்ஸ் ஃபிக்ஷன் படங்களோ, டைம் லூப் மாரி படங்களோ, இல்ல டிஸ்டோபியன் படங்களோ அதிகம் பார்த்ததில்ல அப்படின்னா, இந்த படம் பிரமாதமான படமா கூட உங்களுக்கு இருக்கலாம். வேற லெவலா கூட தோணலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த மிக்கி 17 படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. ஒரு வயசான தாத்தா ஒருத்தரு தன்னோட மனைவிக்காக பர்த்டே கேக் வெட்டி அவங்களுக்கு கிஃப்ட்லாம் குடுத்துட்டு இருப்பாரு. அத வெளிய இருந்து அவங்களுக்கே தெரியாம ஹீரோயினும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப நெகிழ்ந்து போய் அத பார்த்துட்டு இருப்பாங்க. அடடா! எவ்ளோ லவ்லியான கப்பிள். நாமளும் வயசான பொண்ணால இப்படி தான் இருப்போம்ல அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, "உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கிரிஞ்சா தெரியுதுல்ல?" அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அத பார்க்கும்போது கிரிஞ்சா தான் தெரியுது. இன்னும் சொல்லப்போனா, இந்த படத்தோட ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றத விட, ஹீரோ கேரக்டர் தனக்கு எப்பல்லாம் தேவைப்படுதோ, அப்பல்லாம் ஹீரோயின செக்சுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த படத்தோட காட்சிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஹீரோ கேரக்டர அவரோட அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேருக்கு ஒரு காரணமா தான் தெரியுது. ஆனா இந்த புரோட்டாகனிஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஆளா தான் இருக்காரு. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.